தினமொரு வசனம். மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாமிடம் உயர்ந்த குணாதிசயங்கள் இருந்தன. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நல்ல பண்பு நிலைகளுக்கும் உயர்ந்த விதமான வாழ்க்கை முறைக்கும் சிறந்த மாதிரியாக விளங்கினான். அன்பு, தாழ்மை, மன்னித்தல், பரிவு, ஆக்கப்பூர்வ உதவி, பொருளாசைக்கு சாயாமை, பொறுமை, அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிவு ஆகிய உயர் குணங்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையில் நிறைவாக இருந்தன. இவ்விதமான குணாதிசயங்களை போதிக்கும் போதகர்கள் அந்த நாட்கள் இல்லை. உயர்ந்த நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்க அங்கு யாரும் இல்லை. வேதாகமமோ போதனை புத்தகங்களோ அந்த நாட்களில் இல்லை. அப்படியானால் ஆபிரகாமிடம் உயர் குணங்கள் எப்படி வந்தன? அவைகள் தேவ உறவினால் ஏற்பட்ட தாக்கங்கள். தேவனோடு நெருங்கிய ஐக்கியமுடையவனாக வாழ்ந்ததன் விளைவாக ஆபிரகாமின் இருதயம் மாற்றம் பெற்று உயர்ந்த குணங்களை உடையதாக மாறியது. ஆனால் இந்நாட்களில் போதகர்கள் ஏராளம், போதனைகள் ஏராளம், வேதாகமங்கள் ஏராளம், போதனைகளை கற்றறிவிக்கின்றவர்களும் ஏராளம். ஆனால் உயர்ந்த சுபாவங்களின்படி வாழ்கின்றவர்களோ அபூர்வம். காரணம் என்ன? மனிதனிடம் உயர் குணங்களை உருவாக்குவதற்கு போதனைகள் மட்டும் போதாது. 1000 நெறிமுறைகளை கற்றறிந்தாலும் அதன்படி வாழ்வது என்பது வித்தியாசமான ஒரு அனுபவம். தேவன் தம்முடைய உறவின் மூலமாகவும் நெருங்கிய ஐக்கியத்தின் மூலமாகவும் தான் மனிதனுக்குள் உயர்ந்த குணங்களையும் சிறந்த பண்புகளையும் உருவாக்குகின்றார். போதனைகள் இல்லாமல் கூட ஒரு மனிதன் தேவ உறவின் விளைவாக சிறந்த பண்பு நிலைகள் உடையவனாக மாற முடியும். ஆனாலும் தேவ உறவு இல்லாவிடில் எத்தனைதான் போதனைகளை பெற்று தெளிவடைந்தாலும் உண்மையான நிறைவான மாற்றங்கள் ஏற்படாது. அநேகர் வேத வசனங்களோடும் வேத போதனைகளோடும் நெருக்கமாயிருந்தாலும் உண்மையான மனம் திரும்புதலின் வாயிலாக தேவனோடு நெருங்கி வரவில்லை. எனவே அவர்களிடம் ஆவிக்குரிய கனிகள் இல்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய குணநலன்களையும் பண்புகளையும் பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.